அதுவே அவளுக்கும் நன்மையை செய்துவிடும் என்று ஞாபகம் இருக்கட்டும். அதுவே விதி. உன் வியஷ்டி ஜீவனிடம் இருக்கப்பட்ட தெய்வத்தன்மையாகிய சத்திய நிலையே உன் மனைவியிடமும் இருக்கின்றது. இது அப்படியே உண்மைதான். யுதிஷ்டனுடைய மனைவி கீழே விழுந்து விட்டாள். அரசனோ நேரே முன்னே போய்க் கொண்டிருக்கிறான். சகோதரர்களை மாத்திரம் தன் பின்னே வருமாறு கட்டளையிட்டான். தன்னிடம் வந்து சேருமாறு சொன்னான். அவனோடு அவர்கள் சிறிது தூரம் ஓடினார்கள். சிறு தம்பி சீக்கிரத்தில் கூட செல்ல முடியாதவனானான். கீழே தள்ளாடி கொண்டு விழுந்து களைத்து போய் விழும்போது, அண்ணா அண்ணா யுதிஷ்டரனே, நான் சாகப் போகிறேன், என்னை காப்பாற்று என்றான். யுதிஷ்டனோ சத்தியமாக லட்சியத்தினின்று தன் கண்களை திருப்பவே இல்லை. முன்னே தானே செல்கின்றான். மேன்மேலும் செல்கிறான். தன் சிறுவனாகிய தம்பியை தைரியமடையுமாறு சொல்கிறான். அந்த 2-3 அடியும் வேகமாக வந்து நெருங்கக்கூடிய தைரியம் ஏற்றுக்கொண்டால் அங்கிருந்து தான் அழைத்து செல்வதாக ஒப்புக்கொள்கிறான். ஆனால் எவ்வித காரணமானாலும் சற்று கைபிடித்து இழுத்து கொள்வதற்காக கூட 1 அடி பின்னே செல்ல மாட்டான். முன்னேறி செல்கிறான். சிறிய தம்பியும் இறக்கின்றான். பிறகு சிறிது காலம் சென்றதும் மற்றொரு சகோதரன் பின்னே நின்ற சகோதரன் கதறினான். தட்டி தடுமாறி விழலானான். அவன் உதவி செய்யுமாறு அண்ணாவை பார்த்து, அண்ணா யுதிஷ்டர அண்ணா, எனக்கு உதவி செய், நீ எனக்கு உதவி செய்ய முன் வருவாயாக, நான் கீழே விழுந்து விடுவேன் போல இருக்கிறது என்றான். ஆனால் யுதிஷ்டர அண்ணா திரும்பவே இல்லை. தன் முகத்தை திருப்பவே இல்லை. முன்னே நோக்கி செல்கின்றான். இம்மாதிரி சகோதரர் அனைவரும் இறக்கின்றனர். அப்படியும் யுதிஷ்டராஜன் நழுவவில்லை. 1 அடி கூட பின்வாங்கவில்லை. தர்ம மார்க்கத்தின் வழியே அவன் போகின்றான். போய்கொண்டே இருந்தான். இங்கே கதை சொல்வது என்னவெனில் கவனியுங்கள். சத்தியம் என்ற உச்சியை போய் சேர்ந்தவுடன், யுதிஷ்டன் தன் லட்சியத்தை அடைந்தவுடன் சத்திய தேவதை அவன் முன் தோன்றிற்று. மனித ரூபம் எடுத்துக்கொண்டு தேவன் தோன்றினான். பைபிள் என்னும் நூலும் உங்களுக்கு சொல்லவில்லையா? ஒரு புறா உருவத்துடன் கடவுள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்து சுமிருதிகளிலும் சிலருக்கு கடவுள் தோன்றுவதாக சொல்லப்படுகின்றது. ஏதேனும் ஒரு தேவன் போல அல்லது சொர்க்காதிபதியை போல தோன்றுவது வழக்கம். யுதிஷ்டராஜன் சத்தியமாகிய உச்சியில் போய் சேர்ந்ததும் தர்ம தேவதை நேரில் வந்தது. தேவன் வந்து யுதிஷ்டனை சொர்க்கத்திற்கு நேரே வந்து சேரும்படி கேட்டுக்கொண்டான். நீங்கள் பைபிளில் படிக்கிறீர்கள் அல்லவா? சில ஜனங்களை உயிருடன் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதாக படிக்கிறீர்களே, அதுபோலவே யுதிஷ்டராசனையும் உயிருடன் சொர்க்கத்திற்கு அழைத்தான். தன் வலப்பக்கம் திரும்பிய போது ஒரு நாயும் கூட இருந்ததை யுதிஷ்டன் கண்டான். யுதிஷ்டராஜன் சொல்கிறான், ஓ தேவனே, சத்தியமே, உன்னத சொர்க்கலோகத்திற்கு என்னை எழுப்ப நீ விரும்பினால் என்னுடன் இந்த நாயை அழைத்து கொண்டு போக வேண்டும். இந்த நாயும் கூட உன்னதமான சொர்க்கத்திற்கு என்னோடு கூட வரட்டும் என்றான். ஆனால் தேவரூபம் கொண்ட சத்தியம் இதற்கு என்ன பதில் சொல்வதாக கதையில் காணப்படுகிறது என்றால், ஏ யுதிஷ்டராஜனே, அது முடியாது. உன்னத சொர்க்க லோகத்தை அடைய நாய் தகுதியுடையது ஜந்து அல்ல. நாய் இன்னும் எவ்வளவோ பிறவிகள் எடுத்து ஆக வேண்டும். மனித தேகம் எடுத்து ஆக வேண்டும். அப்போது மாத்திரமே நாய் உன்னதமான சொர்க்கலோகத்தை போய் சேர முடியும். தேகத்துடன் சொர்க்கத்திற்கு செலுத்தப்பட நீ தகுதியுள்ளவன், நாய் தகுதி உள்ளதல்ல என்று தேவன் கூறினானாம். இதற்கு யுதிஷ்டர், ஓ சத்தியமே, கடவுளே, நான் உன் நிமித்தமாக இங்கே வந்தேன். எந்த சொர்க்கத்தையும் சொர்க்க போகத்தையும் அடைவதற்காக நான் இங்கே வரவில்லை. உன்னதமான சொர்க்க போகத்திற்கு என்னை எழுப்பி அங்கே நான் அரசு விட்டிருக்க வேண்டும் என்பது உன் நிச்சயானால் என்னுடன் இந்த நாயையும் கூட அழைத்து கொண்டு செல்ல வேண்டியவன் தான். என் மனைவி என்னோடு கூட வர முடியவில்லை. தர்ம மார்க்கத்தில் அவள் தள்ளாடி விழுந்து விட்டாள். எனது சிறு சகோதரன் என்னுடன் வர முடியவில்லை. சத் மார்க்கத்தில் அவன் தடுமாறி விட்டான். மற்ற சகோதரரும் என்னுடன் கூட வர முடியவில்லை. அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். பலகீனத்திற்கு அவர்கள் இணங்கி விட்டார்கள். மோகங்கள் தம்மை வயமாக்கி விடுமாறு நடந்து கொண்டார்கள். என்னுடன் அவர்கள் நடக்க முடியவில்லை. அப்படி இருக்க இந்த நாய் இது என்னுடன் கூடவே வருகின்றது. என் சகாவாகவே இருக்கின்றது.
இந்த நாய் என் துன்பங்களை பங்கிட்டு கொண்டு என் போராட்டத்திலும் கலந்து கொண்டு என்னுடன் சேர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டே வருகின்றது. என்னுடன் சேர்ந்து வேலை செய்கிறது. என் கஷ்ட நஷ்டங்களையும் போராட்டங்களையும் இந்த நாய் பங்கிட்டு கொண்டால் என்னுடன் சொர்க்க போகங்களையும் இது ஏன் பங்கிட்டு கொள்ளலாகாது? இந்த நாயும் எனக்கு சமமாகவே சொர்க்க போகங்களை அனுபவிக்குமாறு நீ செய்ய பிரியப்படாவிட்டால் அந்த உன் சொர்க்கலோகத்திற்கு நானும் போக மாட்டேன். இந்த நாயும் என்னுடன் வர அனுமதி இல்லாவிட்டால் அந்த சொர்க்கத்தில் எனக்கும் உபயோகம் இல்லை. இதை கேட்டதும் சத்தியதேவன் மறுபடி, தயவு செய்து இந்த இச்சையை என்னிடம் கேட்காதே. உன்னுடன் இந்த நாயை அழைத்துச் செல்லுமாறு என்னை உத்தரவு கேட்க வேண்டாம் என்றான். யுதிஷ்டராஜனோ, ஏ பிரம்மனே, நீ போகலாம். நீ தர்மதேவன் அல்லது சத்தியம் உரு எடுத்தவன் அல்ல. ஏதேனும் ஒரு பைசாசமாக இருக்கலாம். கடவுள் அல்லது சத்தியமாக நீ இருக்க முடியாது. நீ உண்மை பொருளாக இருந்தால் உன் சந்நிதியில் அநீதியை எப்படி சகிப்பாய்? இது உனக்கு விளங்கவில்லையா? எனக்கே சொர்க்கபோக அனுபவத்தை நீ கொடுத்து விட்டால் எனது துக்கங்களில் பங்கெடுத்து கொண்ட இந்த நாய்க்கு எனது சுக அனுபவத்தில் பங்கெடுத்து கொள்ள நீ மறுத்துவிட்டால் சத்தியம் அல்லது கடவுள் என்ற பெயர் உனக்கு தகுமோ? உடனே சத்பொருளாகிய கடவுள் தன் சொரூபத்துடன் விளங்கினாரென கதையில் காணப்படுகிறது. அதே நாய் நாயாக நிற்கவில்லை. ஒப்புயர்வற்ற பரம்பொருளே அந்த நாய் வடிவமாக நின்றதென வெளியாகிவிட்டது. ஒப்புயர்வற்ற கடவுளையே கண்டான். அந்த அரசனுக்கு பரீட்சை நடந்தது. சமீப பந்துக்களும் கூட, அடுத்தபடி உள்ளவர்களும் கூட தர்ம மார்க்கத்தில் உங்களுடன் கூடவே வராவிட்டால் அவர்களை சிநேகமாக பார்க்க வேண்டாம். ஒரு நாய் உன்னை தொடர் எப்போதும் நிற்பது ஒரு நாயாக இருந்தாலும் அந்த நாய் உனக்கு அடுத்தபடியாக வைக்கத்தக்க அருமை வாய்ந்தவனாகும். இவ்வாறு உங்கள் தர்மத்தை ஆதரிப்பதற்காக மாத்திரமே அதையே தராசாக வைத்து சிநேகிதர்களை பொறுக்கிக்கொள். உங்கள் தீய சுபாவத்தை விரும்பி சேர்கிறவர்களுடன் நீ சேராதே. உனக்குள்ள தீய விருத்தியே பிறரிடம் இருக்கிறதென்றும் குணத்திற்காக நீ சிநேகம் செய்வதாயிருந்தால் உனக்கு கிடைப்பது துன்பமும் துக்கமும் தாங்க முடியாத துன்பமுமேயாம்.